போடி புரியாதவள. இந்த வீட்டை விட்டு போக வேண்டியது சாந்தி, கார்த்திக் இல்ல. கார்த்திக் இந்த வீட்டை விட்டு போயிட்டா அப்புறம் எப்படி அவனை உனக்கு கெட்டி வைக்கிறது? அது மட்டும் இல்லடி, அந்த பெருசு தன்னோட சொத்தை பிரிச்சு பணமா கொடுத்துட்டா அவங்களுக்கு லட்சக்கணக்கில் போய் சேரும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது? கார்த்திக்கும் சாந்தியும் குழந்தை சகிதம் சந்தோஷமா வாழ போறாங்க. அவங்க அப்படி வாழக்கூடாது. அவங்க சந்தோஷமா வாழறதுக்கு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன். நோ, அந்த கார்த்திக் உனக்கு சொந்தமாக வேண்டியவன். என்னதான் இருந்தாலும் உன் அறிவும் அனுபவமும் எனக்கு வருமா சொல்லு? அதை விடுறி. கார்த்திக் சொத்து அவனுக்கு வரணும். அந்த சொத்தோட கார்த்திக் உனக்கு கிடைக்கணும். அந்த சாந்தி இந்த வீட்டை விட்டு அனாதைய வெளில போகணும். கேள்விகளை வச்சு விடைகளை தேடுறவ இல்ல இந்த அபிராமி. விடைகளை வச்சு கேள்விகளை உருவாக்குறவ. ஐம் சாரிக்கா, உன் ஐடியா தெரியாம பேசிட்டேன். ஆனா மாமா ஒருவேளை விடாப்பிடியா பாகத்தை பிரிச்சு பணத்தை கொடுத்து கார்த்திகை வெளியில அமிச்சிட்டாருனா அப்ப என்ன பண்ணுவேன்? கார்த்திக்கும் ரோஷக்காரன் டக்குன்னு கிளம்பி போயிட்டானா? எந்த காரணத்தை கொண்டும் கார்த்திக் இந்த வீட்டை விட்டு போக மாட்டான். அதுக்கு தேவையான மந்திரத்தை சாந்திக்கு நான் சொல்லி கொடுப்பேன். ஆனா இந்த வீட்டை விட்டு போறவ சாந்தி. அவ எப்ப போகணும், எப்படி போகணும்ன்றத பிளான் பண்ண வேண்டியதுதான் என் வேலை. That's good. Can you proceed? ஐயோ, என்னம்மா, என்ன டென்ஷன்? நீ நினைச்ச மாதிரி அண்ணனுக்கு ஜாம் ஜாமன் கல்யாணம் ஆயிப்போச்சு. நீ நினைச்சதை விட அதிகமாவே உன் மருமகளும் சாதுவாவே அமைஞ்சிட்டா. அப்புறம் எதுக்கு கவலை? இங்க பாருமா, இனிமே அண்ணன் வரவ நீ எதிர்பார்க்க தேவையே இல்லை. அது உன் மருமகளோட வேலை. முதல்ல உன் வேலையை ராஜினாமா பண்ணு. ஏண்டி இப்படி அறிவு கட்டுத்தனமா பேசுற? நீ சொல்றதெல்லாம் நல்ல பிள்ளைய பெத்த தாய்க்கு தாண்டி பொருந்தும். நான் என்ன சத்புத்திரனையா பெற்றிருக்கேன்? பொழுது சாஞ்சா தலை சாயிற அளவுக்கு குடிச்சிட்டு வந்து நிப்பான். அந்த பழக்க தோஷத்துல அவன் இன்னைக்கு குடிச்சிட்டு வந்துட்டானா என் மருமக என்ன தப்பா நினைச்சுப்பாளேடி. அதாண்டி எனக்கு பயமா இருக்கு. நீ பயப்படுறதுல அர்த்தமே இல்ல. அவன் வெளியில குடிச்சிட்டு வரலனாலும் வீட்டுக்குள்ளேயே குடிக்கிற அளவுக்கு ஸ்டாக் பண்ணி வச்சிருக்கான். நீதான் அவனுக்கு ஆம்லெட்லாம் போட்டு கொடுத்து கெடுத்து வச்சிருக்கே. வா, அவன் எங்கெல்லாம் ஒளிச்சு வச்சிருக்கான்னு காட்டுறேன். வா வா. இந்தா. பாத்தியா, உன் மகன் எறும்பு மாதிரி சுறுசுறுப்புல இல்ல. இந்த மாதிரி பாட்டில் சேமிச்சு வைக்கிறதுல தான் இருக்கான். ஐயோ, சுவாதி பார்த்தாள்னா மானமே போயிடுமே. அவ வந்து பாக்கிறதுக்குள்ள ஒளிச்சு வச்சிடலாம். வாடி. அண்ணன் கேட்டானா? ஏண்டி கேள்வியா கேட்டு என் கழுத்தா இருக்கிற? முதல்ல இதை ஒளிச்சு வைக்கிற வழியை பாரு. எப்பதான் நீ அண்ணனுக்கு சப்போர்ட் பண்றதை விடுவியோ தெரியல. அத்தை, ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க? ஒண்ணு இல்ல, பழசெல்லாம் ஒழிச்சுக்கிட்டு இருந்தோம். விளக்கு வச்ச அப்புறம் பழசெல்லாம் ஒழிக்க கூடாதுன்னு அம்மா சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீங்க சொல்லிட்டீங்கல்ல, இனிமே அம்மா அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. ஆமா. சீக்கிரம் சீக்கிரம். அப்பா அப்பா போ.
என்னம்மா குடிச்சிட்டு தள்ளாடிட்டு வருவேன்னு நினைச்சிங்களா? ஸ்டெடி. அப்போ நீ குடிக்கலையா? குடிச்சிருக்கேன், ஆனால் தள்ளாட மாட்டேன். ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு கொய்யா பழம் சாப்பிட்ருக்கேன். ஓகே சரி சரி, உன் பொண்டாட்டி சாப்பாடு போட கூப்பிட்டுமா? வேண்டாம்மா, சோறு போறேன்னு கிட்ட வந்தால் தண்ணி அடிச்சு தெரிஞ்சிடும்ல. அதான் வரும்போதே ஹோட்டலில் சாப்பிட்டு வந்துட்டேன். பட்டா, குட் நைட். சரி சரி, போய் தூங்கு போ. குட் நைட். அண்ணனும் திருந்தல, நீயும் திருந்தல. மாமா கிட்ட ஒரு நாள் மாட்டிக்கிட்டு நல்லா முழிக்க போறீங்க பாரு. ஒரு மோசமான பிள்ளைக்கு நீயும் கூட்டு சேரல. என்னடி பண்ண சொல்ற? புள்ளைய பெத்துட்டு கழுத்தை நெரிச்சு கொண்டுட முடியுமா? பெத்துட்ட இல்ல. பாவம் அண்ணி, உன் பிள்ளைகிட்ட மாட்டிக்கிட்டு என்ன பாடுபட போறாங்களோ தெரியல. ச்சே. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வீடு ஒரு புனிதமான கோவில். அதனால இனிமே கார்த்திக்குக்கும் அவன் கும்பலுக்கும் இந்த வீட்டில் இடம் கிடையாது. அத்தை, நீங்க எதுக்கு அழறீங்க? உங்க மாமாவோட உக்கிரத்தை என்னால தாங்கிக்க முடியல. என் புள்ள கார்த்திக் ஊர்ல இல்லாத நேரத்துல அவர் என்னென்னவோ பேசுறாரு. அவரை எப்படி சமாளிக்க போறேன்னே தெரியலம்மா. அவர் முடிவெடுத்தா எடுத்ததுதான், அதை யாராலையும் மாத்த முடியாது. ஆனா கார்த்திக் ஏன் புள்ள, அவனும் நீயும் இந்த வீட்டை விட்டு போறதுல எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லம்மா. என் வார்த்தை என்னைக்குமே உங்க மாமா கிட்ட செல்லாது. நீயும் உங்க மாமா கிட்ட பேச முடியாது. ஆனா நீ கார்த்திக் கிட்ட பேசலாம். அவங்கிட்ட இந்த வீட்டை விட்டு போக வேண்டான்னு நீதாம்மா சொல்லணும். எப்படி அத்தை? உங்க புருஷன் பேச்ச நீங்க கேக்குற மாதிரி என் புருஷன் பேச்ச நான் கேட்டுதானே ஆகணும். மாமா சொல்றத வேதவாக்கா நினைச்சு என் புருஷன் வெளியே போலாமான்னு கூப்பிட்டா நான் போய் தானே ஆகணும். 2 பொண்ணுங்க கல்யாணம் முடியற வரைக்கும் பொறுக்கலான்னு தான் இது வரைக்கும் பேசிட்டு இருந்தோம். இனிமேல் அவரை கட்டாயப்படுத்த முடியுமான்னு எனக்கு தெரியல. மாமாவுக்கு இன்னும் பழைய கோவம் போகாம மனசுலயே வச்சிட்டு இருக்காருன்னா எனக்கு என்ன செய்யறதுன்னு புரியல அத்தை. அது மட்டும் இல்ல, எல்லாரோட கசப்புக்கும் கோவத்துக்கும் ஆளான என்னால இதுக்கு மேல எதுவுமே செய்ய முடியாது. கடவுள் தான் வழிகாட்டணும். அம்மா, கார்த்திக் தம்பி எக்காரணத்தை கொண்டு வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிடாதீங்கம்மா. பாவம்மா சாந்தி அம்மா. அந்த அம்மா அழுதா உங்க குடும்பத்துக்கே நல்லதில்லை. அதை எப்படியாவது தடுத்து நிறுத்துங்கம்மா. என்ன, நீ இன்னும் குளிக்கவே இல்லையா? வெளியில போறோம் நேற்று ராத்திரியே சொன்னல. இப்படி குளிக்காம இருந்தா என்ன அர்த்தம்? போய் குளிச்சுட்டு வா போ. குளிக்கலாம் தான் பாத்ரூம் போனேன். ஆனா அங்க வாட்டர் ஹீட்டர் ஒர்க் பண்ணல. சுடு தண்ணி இல்லாம குளிச்சு பழக்கம் இல்ல. கேட்கணும்னாலும் பயமா இருந்துச்சு. எங்க வீட்ல இருக்கிற எதுவுமே இங்க இல்ல. என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியல. வந்த நாள்ல இருந்து நான் அப்செட்டா தான் இருக்கேன். அனிதா, குளிக்கிறியாமா? அவளுக்கு சுடு தண்ணி இல்லாம குளிச்சு பழக்கம் இல்லையா? சுடுதண்ணி தாண்டா.
எனக்கு தெரியாதா அனிதா அதில் தான் குளிப்பான்னு. வீட்டில் ஹீட்டர் ரிப்பேர் ஆயிடுச்சு, கேஸ் அடுப்பில் சூடு பண்ணி வச்சிருக்கேன். சீக்கிரமா குளிச்சுட்டு அவங்க கூட கிளம்புமா. ஏம்மா அவளுக்கு சுடு தண்ணி கூட நீங்க தான் வைக்கணுமா? டேய் அவ பாவண்டா, சின்ன பொண்ணு, அதுவும் ஏ மருமக, அவளுக்கு எதுக்குடா சிரமம் கொடுக்கணும்? இதுல என்னம்மா சின்ன பொண்ணு பெரிய? அங்க பாருங்க எப்படி அசையாம நிக்கிறாங்க. டேய் அவளுக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லடா, நீ சும்மா இரு. உன் பொண்டாட்டி குளிச்சுட்டு வருவா, அப்புறமா கூட்டிட்டு வெளியில போலாம். ஏம்மா அனிதா, நானே தண்ணி விளாவட்டுமா இல்ல நீயே விளாவிக்கிறியா? நானே விளாவிக்கிறேன். ஒரு பக்கெட்ல சுடு தண்ணி, இன்னொரு பக்கெட்ல பச்சை தண்ணி வச்சுறேன். ஏன் அனிதா, இந்த வேலையை கூட எங்க அம்மா தான் உனக்கு செய்யணுமா? போ, நீ குளிக்க வேண்டிய தண்ணியை நீயே எடுத்து ஊத்திக்க போ. அத்தை கொடுங்க, நான் கொண்டு போறேன். பரவாயில்லம்மா, நான் கொண்டு வரேன், நீ போ. இல்ல பரவாயில்ல, உங்க பையன் வேலை சொல்லிருக்காரு, அவர் சொல்லியும் நான் கொண்டு போலேன்னா என்ன கோச்சுப்பாரு. கொடுங்க, நான் கொண்டு போறேன். பரவாயில்ல, பாத்துமா, பாத்து சிந்த போது, பாத்து பாத்து மல்ல பொட்டிக்கு போது, பாத்துமா. அனிதா, அனிதா பார்த்து வரக்கூடாது. கால்ல பட்டுச்சா? என்னாச்சு? சுடு தண்ணி ஊத்திடுச்சு மாமா. என்னாச்சு? ஏண்டி அவ்வளவு வெந்நீர் கொண்டு வர சொல்லிட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க? சின்ன பொண்ணு இல்ல அது. மாமா அத்தையை திட்டாதீங்க, அறிவில்லாம. அத்தை மேல எந்த தப்பும் இல்ல. அத்தை சரி, தான் சரி, போய் எடுத்துட்டு மறுநாள் கொண்டு வரேன்னு வா, போ. சொன்னாங்க. இருங்க, நான் தான் வேணாம்னு நான் போய் கொண்டு சொல்லிட்டேன். போ போ. அம்மா. அனிதா, என்னம்மா இப்படி பண்ணிட்ட? ஏதாவது ஆயிருந்தா உங்க அப்பாக்கு என்ன பதில் சொல்றது? தள்ளி உட்காரு, தள்ளு. ஆஹா ஆஹா ஆஹா, பரவாயில்லையே, வந்த 2வது நாளே உன் மாமியார உன் காலை பிடிக்க வச்சிட்டியே, கெட்டிக்காரிதா. என்னப்பா அர்ஜுன், என்னைக்கு நீ உன் பொண்டாட்டி காலை பிடிக்க போற? ஏன் ஆண்டலாம்? ஆண்டலம்மா, அவரையும் என் காலை பிடிக்கணும். பொண்டாட்டி காலை பிடிக்கிற நிலைமை எந்த புருஷனுக்கும் வரக்கூடாது. கங்க்ராச்சுலேஷன்ஸ். என்ன திட்ட சாக்கல எல்லார்கிட்டயும் நல்ல பேர் வாங்கிட்டியே. உன் வயசுல நானும் இப்படிதான் இருந்தேன், ஆனா நீ சூப்பர். ஐயோ சூப்பர்ப்பா. நீ வீட்டில் இல்லாதப்போ மாமா முடிவெடுத்திருக்காரு. இதுக்கு இப்போ நீ என்ன முடிவெடுக்க போற? பணத்தை வாங்கிட்டு போறியா இல்லை பாசம்தான் முக்கியம்னு எல்லாரோடையும் ஒத்துமையாக வாழறதுன்னு முடிவெடுக்க போறியா? இதை பற்றி உங்ககிட்ட வீட்டில் தனியாக பேச முடியாது. சொல்லுப்பா, என்ன பண்ண போற? சாந்தி, நீ என்னமா சொல்ற? எனக்குன்னு எந்த முடிவும் இல்லைங்க. நீங்க எடுக்கிற முடிவு தான் என்னோட முடிவும்.
என்னை கட்டிக்கிட்டு வந்த நாளா நீங்க படுற வேதனை போதுங்க. உங்களுக்கு எது சரின்னு படுதோ, எது செஞ்சா நீங்க சந்தோஷப்படுவீங்களோ அதுபடி முடிவெடுங்க. நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் எனக்கு சம்மதம் தான். கார்த்திக், நீ காசுக்கு ஆசைப்படுற ஆள் இல்ல. கோடீஸ்வரன் வீட்டு புள்ளையா இருந்தோம் மாச சம்பளத்துக்கு கார் கம்பெனில வேலை பண்ணிட்டு இருக்க. பணத்தை பெருசா மதிக்கிற அல்ப புத்தி உனக்கு இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நம்ம வீடு தாத்தா சொத்து, அதை விட்டு நீ எங்கேயும் போக கூடாது. அன்னைக்கு உன் அப்பா கிட்ட நீ எப்படி பேசினியோ அதே மாதிரி ஸ்ட்ராங்கா இரு. அப்பா சொன்னாருன்றதுக்காக அவர் பேச்சை மீற முடியாம கொடுக்கிற காசை வாங்கிட்டு வீட்டை விட்டு வெளில போயிடாத. அப்புறம் நீ எவ்வளவு கோடிக்கணக்கில் கொடுத்தாலும் உன் குடும்ப உறவு உனக்கு கிடைக்காது. சாந்தி நம்ம வீட்டுல வாழ வந்தவ, அவ நம்ம வீட்டுல தான் இருக்கணும். அதுக்கு நீ எது பண்ணுவியோ என்ன பேசுவியோ அது உன்னோட சாமர்த்தியம். ஆனா மாமா உன்கிட்ட பேசும்போது எங்களால எதுவும் பேச முடியாது. அது மட்டும் இல்ல, அத்தையாலையும் இந்த விஷயத்தை பத்தி எதுவும் பேச முடியாது. பாவம், எல்லாத்தையும் மனசுக்குள்ள போட்டுக்கிட்டு வருத்தப்பட்டு இருக்காங்க. பெத்த மகன் பக்கத்துல இருந்தோம் பாசம் காட்ட முடியாம தவிக்கிறாங்க, அழறாங்க. உங்க அப்பா இப்படி ஒரு முடிவு எடுத்திருந்தாலும் நீ நம்ம வீட்டுல இருக்கணுங்கிறது தான் உங்க அம்மாவோட ஆசை. ஒரு தாயோட ஆசையை பூர்த்தி பண்றது மகனோட கடமை இல்லையா? இந்த அண்ணி சொல்றது கேளுப்பா. உன் எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா நீ ஏதாவது பண்ணி நம்ம வீட்லயே இருக்க பாரு. மாமாவோட மனசும் நோகாம பாத்துக்க. நீ நம்ம வீட்டுல தான் வாழணும். என்ன சொல்ற சாந்தி? அக்கா, இதுல நான் சொல்றதுக்கு எனக்கா இருக்கு. நீங்க எது செஞ்சாலும் அது எங்க நன்மைக்காக தான் இருக்கும். உங்க மனசுல உள்ளத அப்படியே சொல்லிட்டீங்க. அப்புறம் இவர் எடுக்கிற முடிவுதான். எல்லாருக்கும் நான் முன்னாடியே சொன்னபடி நான் பணத்தை ரெடி பண்ணிட்டேன். இதோ விடுதலை பத்திரமும் ரெடி. இதெல்லாம் நான் ஏன் ரெடி பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியும். மறுபடியும் சொல்லி உங்க நேரத்தை வீணடிக்க நான் தயாரா இல்லை. ராஜேஸ்வரி, உனக்கு மறந்துருக்காது. என்னைக்கு இவன் நாம இவனை பெத்தவங்கிற மரியாதை கூட இல்லாம, ஒரு சின்ன தகவல் கூட இல்லாம கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு இந்த வாசல வந்து நின்னானோ, அன்னைக்கே நான் சொன்னேன் இந்த பயலுக்கு இந்த வீட்டுல இனிமே இடம் கிடையாது, வெளியே போன்னு. நீங்கள்லாம் சேர்ந்தா என் மனசை மாத்தினீங்க. பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ண வேண்டிய வேலையில அபசோன மாதிரி இது என்னங்க பேச்சுன்னு. அதனால தான் நான் இத்தனை நாள் பல்ல கடிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆச்சு, என் பொண்ணுங்க கல்யாணம் சந்தோஷமா நடந்து முடிஞ்சாச்சு. இனிமே நடக்க வேண்டியது நீங்க என்ன சொன்னாலும் நான் தாமதிக்க தயாரா. இனிமே இந்த வீட்டில் நடக்க வேண்டிய நல்ல காரியம், அவனுக்கு சேர வேண்டிய பணத்தை வாங்கிட்டு விடுதலை பத்திரத்துல கையெழுத்து போட்டுட்டு அவனும் அவனை சேர்ந்தவங்களும் வீட்டை விட்டு வெளியே போறதுதான்.